ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகை த்ரிஷாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சூடான தகவல் தான் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை பற்றின டீட்டெயிலை தான் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை த்ரிஷாவுக்கு கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2015லேயே ஒரு தொழிலதிபரோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அது என்ன காரணத்தினாலையும் அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கல்யாணத்தில் போய் முடியல. அதுக்கப்புறம் இருந்து த்ரிஷா சிங்கிளாகவே தான் இருக்காங்க. அவங்க நிறைய மூவிஸில் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்த அப்புறமேலு பொன்னியின் செல்வன்ல இருந்து த்ரிஷாவோட மார்க்கெட் அதிகமாச்சு. அதில் ஐஸ்வர்யா ராயை விட த்ரிஷா ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பெரிய நடிகர்களோட த்ரிஷா நடிச்சிட்டு வந்தாங்க. அவங்களுடைய க்ரூம் வந்து குறையவே இல்லை. அந்த யங் அப்புறம் அந்த பியூட்டியாக அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து நயன்தாராவை விட ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்த இந்த நிலையில் அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து த்ரிஷாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம்னு அந்த நியூஸை கேட்டால் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அது மட்டும் இல்லாத எனக்கு கல்யாணம்னு சொல்கிறவங்க அப்படியே எனக்கு எப்போ என்னுடைய ஹனிமூன் டேட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்க்ரியாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் சம்பவத்துக்கு டிவிகே தலைவர் விஜய்க்கு ஆதரவாக அவங்க நிறைய பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் கூட நிறைய அவங்கள இணைச்சி பேசும்போது அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், நான் எல்லாத்துக்கும் வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆங்க்ரியாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்போ மீடியா மீட் பண்ணனாலும் அவங்க கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு தான். அவங்க எனக்கு இன்னும் தொடர்ச்சியாக நிறைய மூவிஸ் இருக்குது, நிறைய கெரியரில் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் வீடியோக்கு கீழே